காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடும் வகையில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்றில் ஆன்லைன் அட்மிஷன் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக அரசு பள்ளிகள் என்றாலே பலருக்கும் எப்போதும் குறைகள் மட்டுமே கண்ணுக்கு தெரியும். ஆனால் அவர்களையெல்லாம் வியக்க வைக்கும் விதமாக காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புட்குழி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. அதாவது இப்பள்ளியில் மாணவர்களுக்கு ஆன்லைன் அட்மிஷன் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது பெற்றோர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் ப்ரைவேட்டில் சேர்த்துருந்தேன். நான் அவங்ககிட்ட சரியாகவே படிக்கல. அவனுக்கு ஏபிசிடி கூட சுத்தமாக தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் திருப்பி கவர்மெண்ட் ஸ்கூலில் பற்றி எல்லாரும் சொன்னதுனால இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. பசங்களை எப்படி டீச் பண்ணுறதும் சரி, பசங்களை எப்படி இது பண்ணுறது அவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கு. நாங்கள் பாலிச்செட்டி சத்திரம் திருப்புக்குழியிலேருந்து வரோம். இங்கே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் QR கோடு மூலயமா ஸ்கூல் அட்மிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கறவங்களாம் சொன்னாங்க. தெரிஞ்சவங்களாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸும் போட்டிருக்காங்க. அது மூலயமா நாங்களும் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ பாப்பாவை ஸ்கூலில் அட்மிஷன் பண்ண வந்திருக்கிறோம். நாங்கள் இப்போ வெளியூரில் இருக்கிறவங்களாலாம் உடனே சடனாக அப்ளிகேஷன் போட முடியாது. ஆனால் வெளியே இருக்கிறவங்க இந்த QR கோடு மூலயமா பயனடைவாங்கன்னு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். கடந்த 2013ஆம் ஆண்டு இப்பள்ளியில் 216 மாணவர்களே இருந்த நிலையில் அதில் பணியாற்றும் ஆசிரியர்களின் தொடர் நடவடிக்கைகளால் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வந்துள்ளது. கடந்த ஆண்டு 440 மாணவர்கள் இந்த பள்ளியில் படித்தனர். ஒவ்வொரு எங்க கிராமம் இருக்கிற பகுதியில் மொத்தம் 8 குடியிருப்புகள் இருக்குதுங்க. அந்த 8 குடியிருப்புலையும் போய் ஒரு சின்ன பேனரை வச்சுட்டு வந்துட்டோம். அதாவது ஒரு தமிழ் பாடம், ஆங்கில பாடம் தனித்தனி பேனரை வச்சுட்டு அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணும்போது தனியாக இப்போ இன்னைக்கு தமிழ் பாடம்னா தமிழ் பாடத்தை அவங்க குழந்தைகள் வீட்டில் இருந்த பாடத்தை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எங்களுடைய உள்ளூர் கேபிள் டிவி இருக்குது. அந்த உள்ளூர் கேபிள் டிவியில் நாங்கள் அந்த பாடத்தை என்ன பண்ணோம்னா ஒளிபரப்பு செஞ்சு வச்சோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒரு புதுமையான கற்பித்தல் முறைகளை எங்கள் பள்ளியின் சார்பாக நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். 117 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் இந்த தொடக்கப்பள்ளியின் சிறப்பம்சங்கள் குறித்து பேனர் மூலமாகவும் நோட்டீஸ் மூலமாகவும் சுற்று வட்டார மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.